அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு பெருவிழாவை இந்த நாளில் கொண்டாடுகிறோம். எதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள்? திருச்சட்டத்தை நிறைவேற்ற, மோசேவின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் இயேசுவும் அன்னை மரியாளும் சூசையப்பரும் ஆலயத்திற்குள்ளாக சென்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதில் அன்னை மரியாளும் சூசையப்பரும் மிகவும் கவனமாக இருந்தார்கள். ஆண்டவர் இயேசு பிறந்த 8வது நாளில் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார்கள். இன்று தூய்மை சடங்கை நிறைவேற்றுவதற்கு 40வது நாளில் ஆண் தலைப்பேரான இந்த மகனை அர்ப்பணிப்பதற்காக செல்கிறார்கள். திருச்சட்டப்படி நிறைவேற்றுவதற்காக செல்கிறார்கள். நாமும் திருச்சட்டம் என்பது நமக்கும் இருக்கிறது, திருச்சபை சட்டம் என்பது நமக்கும் இருக்கிறது, கிறிஸ்தவ கடமை என்று நமக்கும் இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ கடமையை நாமும் நிறைவேற்றுகிறோமா? இந்த நாளில் சிந்தித்து பார்க்கிறோம். குழந்தை பிறந்த உடனடியாக 1 மாசத்துக்குள்ளேயே திருமுழுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது உண்மைதான். ஆனா நம்ம திருமுழுக்கு 1 மாதத்துக்குள்ளாக கொடுக்கிறோமா? இன்னைக்கு குழந்தைகளுக்கு 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் எடுத்துக் கொள்கிற பிள்ளைகள் எல்லாம், குடும்பங்கள் எல்லாம் இன்னும் கத்தோலிக்க திருச்சபையில் தான் இருக்கிறார். அப்ப கிறிஸ்தவ கடமை அந்த பிள்ளைகளுக்கென கொடுக்க வேண்டிய இந்த திருமுழுக்கை சரியான நேரத்தில் நாம் பல நேரத்தில் கொடுப்பதில்லை. திருமுழுக்கு மட்டும்தானா? திருமுழுக்கு யோசித்து பாருங்க. நற்கருணையை பெற்றுக்கொள்வது, நற்கருணை என்ற திருவருட்சாதனத்தை கொடுப்பதற்கு கூட இன்னும் தயங்குகிறார்கள். அது 10 வயசு ஆயிடுச்சு, 12 வயசு ஆயிடுச்சு, 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டான், கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலர் அப்பதான் கொடுக்க யோசிக்கிறாங்க, ஒரு சிலர் அப்பதான் சரி என்ன செய்யறது கொடுப்போம் அப்படின்றது மாதிரி. திருவருட்சாதனத்திற்கு ஒருபோதும் தயங்கக்கூடாது. அந்த கடமையை கிறிஸ்தவ கடமையாக நினைத்து தன் பிள்ளைகளுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கடமை என்று நாம் நினைத்து அதை செய்ய முன்வர வேண்டும், அதை செய்ய வேண்டும். அதில் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. உறுதி பூசல், இன்னைக்கு ஒரு சில மேரேஜ் முடிச்சாலும் கூட உறுதி பூசல் படித்திருக்காங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒரு சிலர் 12th முடிப்பாங்க, படிப்பாங்க, படிச்சு வேலைக்கு போயிடுவாங்க, அப்படியே இருந்துருவாங்க. இந்த உறுதி பூசல் டயத்துல வரமாட்டாங்க. என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெளியில காலேஜ், என் பிள்ளை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் பிள்ளை வெளிநாட்டுல இருக்கான், வரமாட்டான், அதோட மறந்துடுவாங்க. கல்யாணத்துக்கு வரும்போது உறுதி பூசல் பண்ணி எடுத்திருக்காரா அப்படின்னு கேட்டா பதில் சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. உறுதி பூசல் அப்படின்ற ஒரு திருவருட்சாதனை பத்தி கவலைப்படாத கிறிஸ்தவ குடும்பங்களும் கூட உண்டு. அப்ப கிறிஸ்தவ கடமையை நிறைவேற்றுவது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆலயத்திற்கு குடும்பமாக சென்றார். இதுவும் கூட ஒரு கிறிஸ்தவ கடமைதான். குடும்பத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் அத்தனை பேரும் ஒரே குடும்பமாக ஆலயத்திற்கு செல்வதும் கூட கிறிஸ்தவ கடமைகளில் ஒன்று என்பதை நான் நினைத்து பார்க்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். இது முதல் காரியம்.